தமிழ்நாட்டில் சமூக நீதி குறித்து பேச முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். விக்கிரவாண்டியில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழக மக்கள் ஆளும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருப்பதாகவும், இந்த இடைத்தேர்தலில் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு வழங்கியவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா என்று கூறிய அவர், இப்போது அதற்கு ஆபத்து வந்திருப்பதாக கூறினார். சமூக நீதி குறித்து பேச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு தகுதி இல்லை என்றும் அவர் சாடினார். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 93, 94 இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள். 2007 ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று. 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே வர இருக்கிறது. அப்பொழுது நீதிபதிகள் கேள்வி கேட்பார்கள், தரவுகள் இருக்கிறதா? ஏன் நான் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை நான் தொடர வேண்டும், ஏன் அதை ரத்து செய்யக்கூடாது என்று நீதிபதிகள் கேட்டவுடன் தமிழக அரசிடம் கேள்வி பதில் இருக்குமா? இல்ல. இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி நாங்கள் கேட்பது சர்வே எடுங்கள். இதுதான் மாநில அரசு எடுக்க வேண்டும். மாநில அரசு மட்டும்தான் எடுக்க முடியும். அதை வைத்துத்தான் சமூக நீதியை நீங்கள் நிலைநாட்ட முடியும். இதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். ஆனால் அதை மறுக்கின்ற ஸ்டாலின் அவர்கள், உங்களுக்கு சமூக நீதி பற்றி பேச எந்த தகுதியும் இல்லை ஸ்டாலின் அவர்களே. தப்பி தவறி உச்சநீதிமன்றம் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை ரத்து செய்தால் அவ்வளவுதான், அன்று உங்கள் ஆட்சி கலைக்கப்படும். அதை விட திமுக முடிஞ்சு போச்சு. திமுக என்ற ஒரு கட்சியே இருக்காது. அதுக்கப்புறம் தமிழக மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். திமுக என்றாலே பொய்யான வாக்குறுதி என்பது அனைவருக்கும் தெரியும் என்ற அவர், கடந்த தேர்தலில் விக்கிரவாண்டியில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டினார். தமிழக இளைஞர்களின் குருதியில் மதுவை கலந்த பாவம் திமுகவே சேரும் என்றும் சாடினார். இந்த தேர்தலில் பாமக வேட்பாளர் சி. அன்புமணி குறைந்தது 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்றும் அவர் உறுதிபட கூறினார்.